உலக கேன்சர் சர்வேயர்ஸ் தினம் புற்றுநோயிலிருந்து மீண்டும் வாழ்வோருக்கான தினம் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் முதல் கொண்டாடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உலக கேன்சர் சர்வேயர்ஸ் தினம் கோவை சுங்கம் பகுதியில் இயங்கி வரும் கேன்சர் பவுண்டேஷன் சார்பில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் வாழ்க்கையை கொண்டாடுதல், விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மற்றும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை ஊக்குவித்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் ஜெனடிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அட்மின் பொது மேலாளர் சரவணன், PSG மருத்துவமனை உடலியல் துறை மருத்துவர் மோகன், கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறை பேராசிரியர் சிவரஞ்சனி, கோயமுத்தூர் கேன்சர் பவுண்டேஷன் நிர்வாக அறங்காவலர் மருத்துவர் பாலாஜி, அறங்காவலர் ஜோதி ஜுமானி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார்கள். இதுகுறித்து மருத்துவர் மோகன் கூறுகையில், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் அதிலிருந்து விடுபட போதிய விழிப்புணர்வு பொதுமக்களிடத்தில் இல்லை. மேலும் புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டறியப்பட வேண்டும். அவ்வாறு கண்டுபிடித்தால் குணமடைவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. இது தொடர்பான விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்றார். மேலும் பொருளாதார ரீதியாகவும் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் இதற்கு தீர்வு காண புற்றுநோய் குறித்த ஆராய்ச்சிகள் அதிகரிக்க வேண்டும். ஆராய்ச்சிகள் அதிகரிக்கும் பட்சத்தில் மருத்துவ ரீதியாக விலை குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளது என்று கூறினார். நிகழ்ச்சியில் கோயமுத்தூர் கேன்சர் பவுண்டேஷன் பூர்ணிமா குமார் மற்றும் அலுவலர்கள், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மீண்டு வாழ்பவர்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். நான் கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷன்லேருந்து சீனியர் கவுன்சிலர் பூர்ணிமா பேசுகிறேங்க. இன்றைக்கி நாங்கள் கேன்சர் சர்வைவர்ஸ் டே கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷனோட சுங்கம் பிரான்ச் மெயின் ஆஃபீஸில் நாங்கள் இன்றைக்கி கொண்டாடுறோம். அதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கேன்சர் சர்வைவர் எங்கள் கூட இருக்காங்க இப்போது. அண்ட் PSG ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து டாக்டர் மோகன் எங்கள் கூட இருக்காங்க. கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷன் ஒரு 33 வருஷம் ஆச்சு அது தொடங்கினவர் கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் சார் சொல்லிட்டு அவருக்கே கேன்சர் இருந்தது. அப்போ இருந்த நிலையில் அவர் முக்கியமாக என்ன யோசிச்சார்னா, நம்மளோட மெடிக்கல் சிஸ்டமில் ஒரு எமோஷனல் சப்போர்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு மனநீதியாக எந்த சப்போர்ட்டும் இல்லைன்னு நினச்சி அவர் அப்போ தொடங்கின இன்ஸ்டிடியூஷன் தான் கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷன். ஸோ நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு முக்கியமாக எமோஷனல் சப்போர்ட், சைக்கோசோஷியல் சப்போர்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி அது தொடர்பாக தான் இன்றைக்கி இந்த நிகழ்வுமே நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய கேன்சர் சர்வைவர்ஸ் இங்கே வந்திருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய கேன்சர் சர்வைவர்ஸ் அவங்களோட பயணத்தை எப்படி அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது, இதுலேருந்து எப்படி மீண்டு வந்திருக்காங்க. சில கேன்சர் பேஷண்ட்ஸ் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணி இது ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஈவெண்ட்டாக நடத்தி கொடுத்துருக்காங்க.